30 days 30 healthy breakfast series. இன்னைக்கு டே 3 சம்பா ரவை பொங்கல். இதை செய்யறதுக்கு அரை கப் பாசிப்பருப்பை பேனில் சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ரவை வறுத்துக்கலாம். பேனில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவையை 3லேருந்து 4 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரவை வறுப்பட்டதும் 3 கப் அளவுக்கு நல்லா சூடாக இருக்க தண்ணியை சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா குழைய வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்திருக்கு. இதை ஒரு தடவை கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சம்பா ரவையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச அந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா குழைய பொங்கல் பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். நெய்யில் மிளகு, ஜீரகம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பெருங்காயம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொங்கலோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கமன் வாசனையோட சம்பா ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த முறை உங்கள் வீட்டில் பொங்கல் செய்கிறேன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொங்கல் தான் செய்ய சொல்லுவாங்க. சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.